வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தமிழில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். முதல் கேள்வி, சேர்த்தெழுதுக. ஓடை ப்ளஸ் ஆட, ஓடையாட. வாசல் ப்ளஸ் அலங்காரம், வாசல் அலங்காரம். ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஏற்றல். நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல். பொருந்தா சொல்லை கண்டறிக. வியத்தல் வாழ்க்கை ஆளல் பாடியவள். பொருந்தாதது பாடியவள். வியத்தல் வாழ்க்கை ஆளல் ஆகியன தொழிற்பெயர்கள். பாடியவள் என்பது பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. அன்பு பஞ்சு அஃது மண்டு. பொருந்தாதது அஃது. அன்பு பஞ்சு மண்டு ஆகியன இடைத்தொடர் குற்றியலுகரங்கள். அஃது என்பது ஆய்தத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்க. ஆன்சர் கொழுந்து. பூவின் நிலைகள் அரும்பு வி போது. அரும்பு வி போது ஆகியன பூவின் நிலைகள். கொழுந்து என்பது பொருந்தாதது. பூவின் நிலைகள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல். அடுத்து சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. ஆன்சர் சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. சந்திப்பிழையற்ற தொடர் சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. இதற்கான விளக்கம், ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். கூடமாக ஆக எனும் சொல்லுருபுக்கு பின் வல்லினம் மிகும். அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஆன்சர் தென்னந்தோப்பு. மரபு பிழையற்ற தொடர் தென்னந்தோப்பு. வலுவற்ற தொடர் எது? ஆன்சர் நேற்று வந்தான். நேற்று வந்தான் என்பதே சரியான தொடர். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எக்ஸ்கவேஷன் அகழாய்வு, எபிகிராஃபி கல்வெட்டியல், ஹீரோஸ்டோன் நடுகள், இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். லிட்ரஸி கல்வியறிவு. லிட்ரஸி கல்வியறிவு என்பது மட்டுமே சரியானது. கைடன்ஸ் வழிகாட்டுதல். சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர். டிசிப்ளைன் ஒழுக்கம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஆன்சர் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. ஆன்சர் கடல் புல். பறவை பறவை. இதற்கான ஆன்சர் கடல் புல். அடுத்து கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிக. வேர்ச்சொல் கொடு. வினையால் அணையும் பெயர் கொடுத்தோர். கொடு என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயர் கொடுத்தோர். அடுத்து சரியான அகரவரிசையை எழுதுக. சரியான அகரவரிசை ஆன்சர் டி. சரம் சாட்சி செம்மை சொம்பு. அடுத்து சரியான அகரவரிசை கரம் காட்சி குருவி கோட்டை. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆன்சர் அண்ணன் தம்பி தாய்செய் வீசு தென்றல் செங்காந்தல் கொல்களிறு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. சரியான சொற்றொடர் ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துதல். உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். கடைக்கு போவாயா என்னும் வினாவிற்குரிய விடைகளை பொருத்துக. உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கும். கால் வலிக்கும் என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. மறைவிடை போக மாட்டேன் என்று மறுத்து கூறுவது மறைவிடை. நேர்விடை போவேன் என்று உடன்பட்டு கூறுவது நேர்விடை. ஏவல் விடை நீயே செல் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இருவினைகள் விரிந்து விரித்து. ஆன்சர் மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது. அடுத்து அத்தி பூத்தார் போல. உவமை கூறும் பொருள் அரிய நிகழ்வு. அத்தி பூத்தார் போல அரிய நிகழ்வு. மலரும் மனமும் போல. உவமை கூறும் பொருள் ஒற்றுமை.
மலரும் மனமும் போல ஒற்றுமை. சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் கலைச்சொல் மீத்திறன் கணினி. ஆன்டி கிளாக் வைஸ் என்பதன் கலைச்சொல் இடஞ்சுழி. நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? ஆன்சர் சி. பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். நிறுத்தற்குறிகள் அறிக. சரியான ஆன்சர் பி. உங்கள் தந்தையும் அரசரா என்றாள் கயல். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. சரியான எழுத்து வழக்கு வரிசையாக நில். பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரினை எழுதுக. பேச்சு வழக்கு தொடர் காலை உணவை சாப்பிட்டாயா? இதற்கான எழுத்து வழக்கு காலை உணவை சாப்பிட்டாயா. காலை உணவை சாப்பிட்டியா. இதற்கான எழுத்து வழக்கு காலை உணவை சாப்பிட்டாயா. அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. திருக்குறளில் உள்ள குறட்பாக்கள் எத்தனை? வினாச்சொல் எத்தனை? சரியான இணைப்புச்சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. நேற்று கனமழை பொழிந்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இணைப்புச்சொல் அதனால். சரியான மரபுத்தொடரை தேர்க. ஆன்சர் கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. எவ்வகை தொடர்? ஆன்சர் செய்தித் தொடர். கூற்று சரியா தவறா? கூற்று 1. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். கூற்று 2. 1952 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார். கூற்று 3. சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தார். ஆன்சர் கூற்று 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க. நேனோ டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்குரிய சரியான கலைச்சொல் மீநுண் தொழில்நுட்பம். சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க. இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் அறிவாளர். இன்டலெக்சுவல் அறிவாளர். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சொல் பொருள் மேதி எருமை, தரளம் முத்து, பகடு எருமை கடா, கோடு குளக்கரை. மேதி எருமை, தரளம் முத்து, பகடு எருமை கடா, கோடு குளக்கரை. பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 + உலகம் ஓர் உலகம். பிழை திருத்துக. 1 + மரம் ஒரு மரம். சொல் பொருள் பொருத்துக. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் ஓவியக்கலை முன்னணியில் நிற்கிறது. தமிழ்நாட்டில் சங்ககாலத்திற்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளனர். தமிழ் இலக்கியங்களில் எழுத்து என்பதற்கு ஓவியம் எனப் பொருள். இதனை பரிபாடல் குறுந்தொகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன. பழங்கால மக்கள் சித்திர எழுத்துகளால் கருத்துக்களை புலப்படுத்தினர். அவை மொழிக்குறியீடுகளாக வளர்ந்துள்ளன. நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு முதலியவற்றை கொண்டு வரையப்பட்டவை கோட்டோவியங்கள் எனப்படும். எழுத்து என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஓவியம். எழுத்து என்பதன் பொருள் ஓவியம். கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது? அறிவியல். நுண்கலை அல்லாதது அறிவியல். மொழிக்குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின? ஓவியத்திலிருந்து தோன்றின. கோட்டோவியங்கள்
இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன? நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு. ஆன்சர் இவை அனைத்தும். சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர்? கண்ணெழுத்து என அழைத்தனர். இன்மொழி பிரித்து எழுதுக. இனிமை ப்ளஸ் மொழி. இன்மொழி இனிமை ப்ளஸ் மொழி. அன்மொழி தொகை பிரித்து எழுதுக. அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. அன்மொழி தொகை அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. நன்செய் பிரித்து எழுதுக. நன்மை ப்ளஸ் செய். அருந்துணை பிரித்து எழுதுக. அருமை ப்ளஸ் துணை. பிரித்து எழுதுக. தேர்ந்தெடுத்து. ஆன்சர் தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. தேர்ந்து ப்ளஸ் எடுத்து தேர்ந்தெடுத்து. பொருந்தா சொல்லை கண்டறிக. பெயரெச்சம், வினையெச்சம், வினைமுற்று, முற்றெச்சம். பொருந்தாதது வினைமுற்று. பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம் ஆகியவை எச்ச சொற்கள். வினைமுற்று என்பது பொருந்தாதது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. வெற்றி, நொச்சி, குறிஞ்சி, வஞ்சி. பொருந்தாதது குறிஞ்சி. வெற்றி, நொச்சி, வஞ்சி ஆகியன புறத்திணைகள். குறிஞ்சி என்பது அகத்திணை. பொருந்தா இணை எது? பொருந்தாத இணை 3. இலை, செடி என்பது பொருந்தாதது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. பொருந்தாதது பஞ்சு. பாக்கு, பாட்டு, பத்து ஆகியன வன்தொடர் குற்றியலுகரங்கள். பஞ்சு என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் பண்டைத்தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். பண்டைத்தமிழ். ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். தனிப்பெரும். தனி என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். பிழை திருத்தம். வழுவுச் சொற்களை நீக்குதல். வழுவுச் சொல்லற்ற தொடர். ஆன்சர் நீ வந்தாய். நீ வந்தாய் என்பதே சரியான தொடர். அடுத்து பிழை திருத்தம். பிறமொழி சொற்களை நீக்குதல். பிறமொழி சொல் கலவாத தொடரை கண்டுபிடி. ஆன்சர் வானத்தில் பறவை பறந்தது. வானத்தில் பறவை பறந்தது. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஆன்சர் முதியவருக்கு கொடுக்கச் சொன்னார். முதியவருக்கு கொடுக்கச் சொன்னார் என்பதே சரியானது. கு என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். கொடுக்கச் சொன்னார். அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். அடுத்து வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. வெய்யோன் என்பதன் தவறான பொருள் நிலவு. வெய்யோன் என்பதன் பொருள் பகலவன், ஆதவன், ஞாயிறு. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணி. அணி என்பதன் பல சொல் அணிகலன், அழகு. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வந்தான். வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா. கண்டார் என்பதன் வேர்ச்சொல் கான். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்றுச் சொல் எது? ஆன்சர் ஓடு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் சி. அளபெடுத்தல், இசை நிறை, ஈதல், உரணசெயி, ஓவுதல் வேண்டும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். உயிரளபடை, ஒற்றளபடை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆன்சர் சி. அச்சம், அருள், அறிவு, அன்பு, ஆசை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். வாழ்த்துதல், விதித்தல், வேண்டல், வைதல். விடை எத்தனை வகைப்படும்? விடை 8 வகைப்படும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என புகழப்படுகிறார். இதற்கான வினா ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார்? அடுத்து கீழ்காணும் தொடருக்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடு. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். இதற்கான வினா தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும்? இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இருவினைகள் சேர்ந்து சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர். ஆசிரியர் சேர்த்து வைத்தார். விடை வகை.
நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அக்ரானமி. அக்ரானமி என்ற ஆங்கிலச் சொல்லின் தமிழ்ச்சொல் உழவியல். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ஆன்சர் திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார். திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார். செங்கற்பட்டு மருவு செங்கை. செங்கற்பட்டு என்ற ஊரின் மருவு செங்கை. உதகமண்டலத்தின் மருவு உதகை. பொருந்தாத இணை எது? ஒரே பொருளை தரும் இணை நேரிணை சீரும் சிறப்பும். எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணை உயர்வு தாழ்வு. பொருளின் செறிவை குறித்து வருவன செறியிணை பச்சை பசேல். ஒரே பொருளை தரும் இணை நேரிணை இரவு பகல் என்பது தவறானது. இரவு பகல் என்பது எதிரிணை. எதிரெதிர் பொருளை தருவதால் எதிரிணை. மேகலை இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. ஆன்சர் மணி. மணி மணிமேகலை. பொருத்தமான காலம் அமைத்தல். காலம் சரியாக அமைந்த சொற்றொடரை கண்டறிக. சுந்தர் நேற்று பள்ளிக்குச் சென்றான். அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. படித்தேன் இறந்த காலம். படித்தேன் இறந்த காலம் என்பது சரியானது. படித்தான் நிகழ்காலம் என்பது தவறு. படித்தான் என்பது இறந்த காலம். படிப்பேன் என்பது எதிர்காலம். படிக்கிறேன் என்பது நிகழ்காலம். குற்றால குறவஞ்சியை பாடியவர் யார்? யார் என்பது வினாச்சொல். நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம். ஆன்சர் கடைபிடிப்போம். கோ இருபொருள் தருக. கோ என்ற சொல்லின் இருபொருள் அரசன் பசு. ஆறு இருபொருள் தருக. நதி எண்ணிக்கை. பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாத இணை தடு தாடு என்பது பொருந்தாதது. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் எறும்பு ஐவர் என்பது தவறானது. குறில் நெடில் மாற்றத்தில் தவறானது எறும்பு ஐவர். இன்பம் ஈகை அகல் ஆவல் உணவு ஊதல். எறும்பு ஐவர் என்பது தவறானது. அடுத்து கூற்று சரியா தவறா? உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்குரிய மொழி தமிழ். ஆன்சர் கூற்று 1, 2 சரி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். நிலையான செல்வம் ஊக்கம். நிலையான செல்வம் என்பது ஊக்கம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அழுக்காறு பொறாமை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. காஞ்சி என்றால் டேஷ் என்பது பொருள். ஆன்சர் நிலையாமை. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். அடுத்து பொறுத்துக. சொல் பொருள். கார்முகில் மழை மேகம் பரிதி கதிரவன் எத்தனிக்கும் முயலும் கழனி வயல். சொற்களின் கூட்டுப்பெயர்கள். பழம் கூட்டுப்பெயர் பழக்குலை. இடக்கரடக்கல் தொடரை கண்டறிக. ஆன்சர் கால் கழுவி வந்தான். சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் மான்கள் வேகமாக ஓடின. சொல் பொருள் பொறுத்துக. கான் காடு. கான் என்ற சொல்லின் பொருள் காடு. உழுவை என்ற சொல்லின் பொருள் புலி. மடங்கல் சிங்கம். மடங்கல் என்ற சொல்லின் பொருள் சிங்கம். எண்கு என்ற சொல்லின் பொருள் கரடி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஆன்சர் இவை பூக்கள் அல்ல. பன்மை சொல் இவை பழங்கள் அல்ல. பன்மை சொல் அல்ல. இவை பழங்கள் அல்ல. தேங்க்யூ.